ஹலோ ஆர்ஜி ஸ்குவாட். இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம். அண்ட் ஃபஸ்ட் எவர் நம்ம யூடியூப் சேனல்லே ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அண்ட் எனக்குமே ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். நம்ம வந்து எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரி, சுபம் ஃபெரி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஃபெரியில் தான் நம்ம போக போகிறோம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட் க்ளோஸ்ட், அண்ட் அது வந்து ஒரு 5 o'clock இல்லை 4 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம வந்து 3 o'clock நாகப்பட்டினம் ரீச் ஆகிட்டோம். ஸோ பஸ் வந்து முன்னாடி ஏர்லியராகவே ட்ராப் பண்ணிட்டாங்க. அண்ட் நாங்கள் வந்து நேற்று நாகர்கோவிலேருந்து கிளம்புனோம். இன்றைக்கி வந்து அரௌண்ட் 3:30க்கு ரீச் ஆகணும். பட் 3 o'clock இது இறக்கி விட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து நான் ஏசி புக் பண்ணிட்டோம். ரொம்ப மோசமாக இருக்குது, இங்கே வந்து காற்றே வரல, ரொம்ப கஷ்டம். பஸ்ஸில் எல்லாம் ஃபுல்லாக வேர்த்து ஊற்றிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் ஃபஸ்ட்லேயே. அண்ட் பஸ்ஸுமே கொஞ்சம் சரியில்லை. பட் நீங்கள் யாராவது நாகர்கோவிலேருந்து வரீங்கன்னா அந்த பஸ் தான் உங்களுக்கு ஒரே வாய்ப்பு. அண்ட் இப்போ வந்து கேட் க்ளோஸ்டாக இருக்குது. இப்போ தான் எல்லாருமே வராங்க. ஸோ கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இமிக்ரேஷன் ப்ராசஸில் வீடியோ எடுக்க முடியாது. முடிச்சுட்டு உள்ளே இருந்து நான் உங்களுக்கு vlog கன்டினியூ பண்ணுறேன். இனிமேல் தொடர்ந்து ஸ்ரீலங்கா சீரீஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்குறோம். ஸோ வெயிட்டிங் ஃபார் போர்டிங். அண்டு காஃபி இருந்தது. காஃபி வந்து ஃப்ரீன்னு எதிர்பார்த்தேன். பட் வந்து கடைசியில் ஏன்னா அதில் எதுவுமே இல்லை, கடைசியில் காசு கேட்டாங்க, வாங்கி குடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து போட் பண்ணணும், இன்னும் டைம் இருக்குது. எல்லாமே முடிச்சுட்டு உட்காந்துருக்குறோம். ஸோ டேரெக்டாக ஷிப்புக்கு போயிட்டு ஷிப் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ லெட்ஸ் வெயிட். ஏன்னா இங்கே வந்து வீடியோ எடுக்கலாமான்னு தெரில. ஸோ எடுத்துகிட்டு இருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கோம். வந்து ஷிப்பு பக்கத்துலேயே போயிட்டுருக்கோம். இதான் ஷிப்பு. ஸோ போயிட்டு பார்க்கலாம். உள்ளே ஏறிட்டு காமிச்சு தரேன். வந்து போட்டில் ஏறிட்டோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதான் வந்து ஃபெரி, சரி போட்டுன்னு வந்து ஃபெரி. நமக்கு வந்து விண்டோ சீட் சூப்பராக இருக்குது பாருங்கள். வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு போட்டை ஃபுல் டூர் காமிக்க போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து போட் கிளம்பிடுச்சு. ஸோ இதை காமிச்சு தரேன். நானும் வீடியோஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து நான் சுற்றி காமிக்கிறேன் போட்டை. நல்லா வந்து ரொம்ப இப்போவே சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்னு. பார்த்தீங்களா போட்டு இப்போ வந்து லைட்டாக ஆட ஆரம்பிச்சிருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷிங் போட்டும் இருக்குது, தெரியுதா? நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க பாருங்கள். வேவ்ஸ் வருதா, வேவ்ஸ் வருது, சூப்பராக இருக்குது. அப்படியே இன்னும் உள்ளே போக போக நல்லா ஆட ஆரம்பிக்குங்க. அங்கே பாருங்கள். ஸோ அதுக்கு வெளியில் நம்மளை விட மாட்டாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபுட்டு தருவாங்க, சாப்பிட்டுட்டு எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ரீலங்கா ஃபுல் சீரீஸை நமக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் தான் சூப்பராக கொண்டு போகணும், ஓகேவா? ஐயோ ஃபுல்லாக ஆட வேவ்ஸ் எல்லாம் பாருங்கள், வேறு லெவல். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு காமிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி கொடுத்துருக்காங்க. இட்லி வந்து நல்லா தான் இருக்கும், ஆனால் ஷேக் இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஷிப் வந்து ரொம்ப ஆடிட்டே இருக்குது. சாப்பிட்றது ரிட்டன் வெளியே வராமல் இருக்கணும், அது மட்டும்தான் என்னோட இப்போ நோக்கம். ஸோ 2 இதுன்னு பார்க்காதீங்க, என் ஃப்ரெண்டோட தோணல. ஸோ சாப்பிட்டுட்டு பார்ப்போம். இட்லி ஓகே தான், பட் இட்லி சாம்பார் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வடை சட்னி அந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ சாப்பிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அனைத்து குழு உறுப்பினர்கள் மற்றும் கப்பல் ஊழியர்கள் சார்பாக சிவகங்கையை தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி. விரைவில் உங்களை மீண்டும் பார்க்க விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். System for all its passengers. Please pay attention to the life jacket demonstration now. Slip it over your head and wear it as a vest.
வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் 100 ருபீஸுங்க. உள்ளே கொஞ்சமாக பீசஸ் இருக்குது, எவ்வளோ கிராம்ஸ்னு தெரில. ஓகே தான், 100ன்னா அதிகம் தான், அதிகமாக ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஓகே தான், நார்மல் ரேட்டு தான். ஸோ இந்த மாதிரி யாருக்காவது சாப்பிட்றதுக்கு எதாவது வேணுன்னா பண்ணுங்கள். இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து வாமிட் சென்சேஷனை போக்குறதுக்கு பாதாம் வாங்கி சாப்பிட்றேன். காலையில் கொடுத்த இட்லி சாப்பிடவே இல்லை, ஆனால் எனக்கு எதுவுமே ஆகலை. என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒத்து வரல. ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதையுமே பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் இன்னும் ஃபுல் வீடியோ வந்து ஷிப்பை எடுக்காமல் இருக்கேன். காரணம் வந்து தலைவருக்கு இப்படி ஆனதுனால தான். கொஞ்ச நேரத்தில் நான் எடுக்கிறேன். இந்த ஷிப்பு, இந்த சுபம் ஃபெரியில் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் 200 மெம்பர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணலாம். அண்ட் ஜேர்னி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் லாஸ்ட்டில் இருக்கேன். இன்ஜின் சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரில. இப்போ தான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணேன். ஸோ இப்போ வந்து வேவ்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அடிக்குது. கொஞ்சம் ஷிப் வந்து ஆடி ஆடி தான் போகுது, பட் ரொம்ப இல்லை. அண்ட் பின்னாடி வந்து அந்த இன்ஜின் ஓடலைங்க, அந்த தண்ணியை வந்து புஷ் பண்ணுறது அவ்வளோ செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் ஒரு கிளியர் வியூ கிடைக்கல. உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், ஸோ அதை வந்து நான் ஓவர்லே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஏன்னா அது அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. பட் நம்மளால் அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியாது, ஓப்பன் பண்ணியே தரமாட்டாங்க. நீங்கள் வந்து இன்னொன்று ஃப்ரெண்டில் வந்து ஒரு கெஃபெட்டேரியா இருக்குது. ஸோ அதுக்கு ஃப்ரெண்டில் வந்து இன்னொரு சேம் செட் ஆஃப் கேபின் மாதிரி. ஸோ இப்போ இங்கே இருக்குல்லங்க, இந்த மாதிரி ஒரு செட் வந்து அதோ அந்த கேப்ல தெரியுது பார்த்தீங்களா, அங்கே வந்து இதே மாதிரி இன்னொன்று உண்டு. இப்போ மூவி போடுறாங்க, காப்பிரைட் வருமானு தெரியல. ஸோ இதுதான் கெஃபெட்டேரியா. ஸோ இந்த கெஃபெட்டேரியாவில் வந்து சுபம் கெஃபெட்டேரியாவில் உங்களுக்கு வந்து நட்ஸ், கப் நூடுல்ஸ், டீ, காஃபி அந்த மாதிரி வாங்கிக்கலாம். டியூட்டி ஃப்ரீயும் இருக்குது. சரக்கு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். நான் இப்போ வந்து சோலோவாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே மைக் மாட்டினா வந்து உங்களுக்கு கிளியராக வாய்ஸ் விசிபிளாக இருக்குமா, மீன்ஸ் கேட்குமான்னு தெரியாது. அண்ட் இன்னொரு விஷயம், என் ஃப்ரெண்ட் வந்து படுத்துட்டான், அவனுக்கு வந்து ரொம்ப முடியல, வாமிட் சென்சேஷன் அண்ட் ஹெட்டேக். ஸோ அதனால நான் தனியாக தான் காமிக்க முடியும். அண்ட் இப்போ நம்ம வந்து மேலே போய் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். லெட்ஸ் கோ. ஸோ இதுதான் ப்ரீமியம். இவ்வளோதான் ப்ரீமியம். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி பாட்டு ஓடிட்டுருக்கு. அதான் இங்கே வந்து சீட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்களா, செமையாக இருக்குது. நீங்கள் வந்து வியூ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது, பட் கிளியராக இல்லை, ஏன்னா இங்கே திங்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. கீழே விட மேலே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வந்து கிளியர் வியூ கிடைக்குதுங்க, சூப்பராக இருக்குது. பேக் சைடு வியூ வேற லெவல். ஸோ கீழே வந்து நமக்கு ஒழுங்காக பார்க்க முடியல. ஸோ இங்கே வந்து நல்ல வியூ கிடைக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அண்ட் சீட்ஸுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆம்பியன்ஸ் லைட்லாம் வச்சு எனக்கு இந்த வீடியோ காப்பிரைட் மட்டும் வரக்கூடாது, நான் பாட்டு போட்டு விட்ருக்காங்க. ஸோ இதுதான் சீட்ஸ் வந்து செமையாக இருக்குது. பட் இங்கே வந்து கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்குது, கீழே வந்து நிறைய சீட்ஸ் இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து அரௌண்ட் ஒரு 500 எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரீமியம் சீட்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு யாருமே இங்கே இல்லை, உட்காரலாமான்னு தெரில. போர்டிங் பஸ் மேபி கேட்கலாம். அண்ட் இங்கே வந்து லைஃப் போட்டான்னு தெரில இருக்குது. பட் இங்கே வந்து கீழே வந்து சைடு விண்டோ சூப்பராக இருக்குது, மேலே வந்து பேக் சைடு வியூ வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஷிப்பு. இதுக்கப்புறமா இதில் காமிக்கிறதுக்கு வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. ஸோ இங்கேயும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போட்டாங்களா, அதே மாதிரி நானும் போடணும். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு போய் ரீச் ஆகிட்டு அங்கே நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்றதை உங்களுக்கு காமிச்சு தரேன்.
காங்கேசன் துறை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம போக போகிறோமா இல்லை வேறு பஸ் வருமானு தெரில. ஆனால் நிறைய பேர் கொழும்பு போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, மீன்ஸ் அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஸோ சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் நாங்கள் வந்து இந்த பஸ்ஸில் போக போகிறோம். போயிட்டு எங்கெங்கே போகிறோன்றத பொறுத்திருந்து பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இல்லையா. ஸோ அண்ட் ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து எடிட்டிங்காக இருக்கட்டும், ஒரு மைக்கு பேசுகிறதா இருக்கட்டும், எதுனாலும் சொல்லுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அதை கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இன்னும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. எல்லாருமே சீட்டில் உட்கார சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் எனக்கு வந்து 11,000 ஆச்சு. ஸோ நாகப்பட்டினம் டு கொழும்பு ஜஃப்னா 6,000. இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகுறதுக்கு 5,000. ஸோ நாகப்பட்டினத்துலேருந்து இங்கே வெறும் 10 kgs தாங்க கொடுக்குறாங்க. அதுவும் கேபின் லக்கேஜ் கேபின் இது மட்டும்தான், பேக் மட்டும்தான் 10 kgs ஆகும். ஸோ இங்கே ஸ்ரீலங்காலேருந்து இந்தியா வரும்போது ப்ரைஸுமே 1,000 rupees கம்மி. அண்ட் ஆல்சோ 15 kgs வந்து சிக்கன் அண்ட் 7 kgs வந்து கேபினில் லக்கேஜ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக 22 kgs எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஏன்னா நான் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு அவங்க தெரிஞ்ச ஃபேமிலிஸ்க்கு கொடுக்குறதுக்கு வெயிட் இல்லாமல் வாங்கிட்டு வர முடியல. வெளியில் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு நம்மளை ஏற்றுறதுக்கு. ஸோ அங்கே ஆல்ரெடி இன்னொரு பேட்ச் ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஷிப் வந்து இன்னும் ரிட்டர்ன் கிளம்புறதுக்கு. ஸோ நம்ம ரிட்டர்ன் வந்து 2nd of July ரிட்டர்ன் ஆகிறோம். ஸோ போயிட்டு அங்கே வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. அதுதான் போர்ட்டு. இங்கேருந்து வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்ணுன்னா இங்கே வந்து காசி கெஃபே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸிட் ஆகலாம். கைஸ் ஃபைனலி நம்ம வந்து காங்கேசன் துறை போர்ட் ஃப்ரண்டில் நிற்கிறோம். அஃபிஷியலாக நம்ம வந்து இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இனிமேல் ஃபுல்லாக ஊர் சுற்ற போகிறோம். வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபுல்லாக ஏசியில் இருந்துட்டு வெளியே வந்தப்போ இது பண்ணல. நம்ம கார் இப்போ வரும். இந்த காருன்னு நினச்சோம், இது இல்லை வேறு கார். ஸோ இப்போ வரோம், வெயிட் பண்ணலாம். வந்துட்டு இன்றைக்கி ஜஃப்னாவை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நாளைக்கு கொழும்பு. ஸோ பஸ் வரட்டும், அதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இங்கே வந்து இமிக்ரேஷன் செக்லாம் கொஸ்டினே கேட்கல. எவ்வளோ நாள் இருப்பீங்கன்னு கேட்டாங்க. அவ்வளோதான், ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்தியாவில் தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ நான் ஸ்ரீலங்கா வந்து எப்படி இருக்குமோன்னு பயந்தேன். இந்தியாவே அவ்வளோ பண்ணாங்க, ஸ்ரீலங்கா எப்படி இருக்கும்னு. ஸோ நல்லா இருந்தது, சூப்பராக ஸ்மூத்தாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல் குட். இப்போ வந்து வண்டிக்காக வெயிட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ரீலங்கா வந்து நம்ம சுற்றி பார்க்குற வீடியோஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. See you all in a new video. Bye.